அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 5, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் வக்ஃபு மசோதா நிறைவேற்றம். மாநிலங்களவையில் ஆதரவு 125, எதிர்ப்பு 95 தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களவையில் 13 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற விவாதத்திற்கு பின்னர் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வெள்ளிக்கிழமை, அதாவது ஏப்ரல் 4 அதிகாலை நிறைவேற்றப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவாகினன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீட் விலக்கு மசோதா நிராகரிப்பு. ஏப்ரல் 9 ஆலோசனை. முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீட் தேர்வுக்கு முறைக்கு மாற்றாக சரியான மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை முறை குறித்து பரிந்துரைக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையில் உயர்நிலைக் குழுவை அரசு அமைத்தது. இந்த குழுவின் பரிந்துரைகள் அடிப்படையில் தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கை சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மூலம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து மத்திய அரசு துறைகள் கோரிய அனைத்து விளக்கங்களையும் தமிழ்நாடு அரசு அளித்துள்ளது. ஆனால் இவற்றையெல்லாம் ஏற்காமல் நீட் விலக்கு சட்ட மசோதாவுக்கான ஒப்புதலை வழங்க மத்திய அரசு மறுத்துள்ளது. அண்டு பிரசிடெண்ட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு சைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அடுத்ததாக டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். பலகுடை நீழலும் தம்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர் நெல்வளம் உடைய தன்னெளி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காண வல்லவர் ஆவார் அப்படின்னு உழவு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி இன்று சந்திப்பு. முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாக வாய்ப்புள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிம்ஸ்டெக் நாடுகளிடையே ஒத்துழைப்பை ஊக்குவிக்க 21 முன்மொழிகள் பிரதமர் மோடி பரிந்துரைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நேபாள பிரதமருடன் பிரதமர் சந்திப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த நாடுகளிடையே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை UPI நடைமுறையில் பண பரிவர்த்தனையை மேற்கொள்வது உள்ளிட்ட 21 முன்மொழிவுகளை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை பரிந்துரைத்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்தியா, வங்கதேசம், பூடான், மியான்மர், நேபாள், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய பிம்ஸ்டெக் பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முன்னெடுப்பு, அதுக்கான ஃபுல் விளக்கம் இங்கிலீஷில் என்ன அப்டேஷன் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட உச்சி மாநாடு பங்கேற்க பிரதமர் மோடி பேசியதுன்னு கொடுத்துருக்காங்க. எங்கே நடந்ததுன்னா தாய்லாந்துன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டமாக மத்திய அமைச்சரவை வெள்ளிக்கிழமை ஒப்புதல் அளித்தது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தில்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 100% மத்திய அரசு நிதியளிக்கும் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் பாதுகாப்பு கொண்ட துடிப்பான நில எல்லைகளுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு செயற்பொறுப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உக்தி சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களை தேர்ந்தெடுத்து ரூபாய் 6,839 கோடி செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வான் இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக சொல்லியிருக்காங்க. DRDO மற்றும் இந்திய ராணுவம் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட தரையிலிருந்து வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் ஏவுகணையோட சோதனை வெற்றி பெற்றிருக்கதாக சொல்லியிருக்காங்க. எங்கே வச்சுன்னா ஒடிசாவில் உள்ள ஏவுதளத்திலேருந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.